இவனோட தாத்தா இவங்களை வெளியே துரத்திட அப்புறம் வேற வழி இல்லாம இவனோட தாய் மாமா வீட்டுல போய் தங்குறாங்க. கொஞ்ச நாள் அங்கேயே தங்கிட்டு இவன் தினமும் ஸ்கூலுக்கு போறதும் வரதுமா இருக்கான். அப்புறம் ஒரு நாள் இந்த பையனுக்கு மட்டும் ஏன் ஸ்காலர்ஷிப் தரீங்கன்னு கிளாஸ்ல இருக்கிற மத்த பசங்க கேட்க அவன் தலித் கேஸ்ட் அதனால தான் சொல்ல உடனே மத்த பசங்க இவங்களும் நம்மளும் வேற வேறடான்னு சொல்லி கேங்கா பிரிஞ்சுறாங்க. ஒரு தடவை இந்த 2 கேங்க்கும் சண்டை வர அப்ப 2 கேங் பசங்களுக்கும் வர ரத்த கலரை பார்த்து டே நம்ம எல்லாரும் ஒண்ணுதான்டா பாரு ரத்த கலர் சேமா இருக்குன்னு மறுபடியும் 2 கேங்க ஒண்ணு சேர்ந்துறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க தனியா ஒரு வீடு பார்த்து போய் தங்க. ஆனா அந்த ஏரியா ரொம்ப மோசமா பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லாம இருக்கு. இத அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்க கிட்ட சொல்ல அவன் எங்க அப்பாவால இப்போதைக்கு இந்த வீடு வாடகை தான் கொடுக்க முடியும்னு சொல்றான். அப்புறம் ஸ்கூல்ல பெஞ்ச் விஷயம் ஃபெயில் ஆனதால வேற வகையில இம்ப்ரெஸ் பண்ணணும்னு இவன் ஸ்கூல்ல நடக்கிற எல்லா காம்படிஷன்லயும் கலந்துக்கிட்டு வின் பண்ணி ஃபர்ஸ்ட் வரான். இப்படி படிப்பு டிராயிங் ஸ்போர்ட்ஸ்னு எப்பவுமே இவன் பேரையே ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்படியே காலம் போக இவங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துறாங்க. அப்புறம் இவனோட அப்பாவும் ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல வீடு பார்த்து குடியேற அன்னைக்கே இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும்னு சொல்றான்னு சொல்லி அவனுக்கு ஸ்கூட்டர் கூலர்ஸ்னு கொடுத்து டிப் டாப்பா அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் பார்த்தா இவங்க கிளாஸ்ல அவளை ஒன் சைடா லவ் பண்ற பையனும் இவனை பார்த்து சிரிச்சுட்டே போக அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிக்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. இவங்க 2 பேரோட ஃபேமிலிலையும் ஒத்துக்க அப்புறம் எல்லாரும் ஹாப்பியா ஒண்ணா இருக்காங்க.